அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிவப்பு முள்ளங்கியை பறிச்சு சூப்பரா சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு முள்ளங்கி வந்து அறுவடை பண்ணியாச்சு. மற்ற முள்ளங்கிலாம் கொஞ்சம் பிஞ்சா வந்து இருந்துச்சு. இந்த 4 காய் மட்டும்தான் நல்லா பதமா வந்து இருந்துச்சு. இன்னும் விட்டாலும் முத்தி போயிடும். போதும் சாம்பாருக்கு இந்த 4 காய் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா முள்ளங்கி எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவப்பு முள்ளங்கீரையும் அதுவும் தளன்னு பார்த்துச்சு. சைடிஸ்க்கு என்ன பண்ணுவீங்க, அதனால எண்ணெய் இன்னைக்கு அறுவடை பண்ணி சூப்பரா பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, என்ஜாய் அப்படின்ற மாதிரி சும்மா தளன்னு வந்து பார்த்துச்சா சிவப்பு முள்ளங்கீரை. அதனால அதையும் வந்து இன்னைக்கு பறிச்சாச்சு. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா எங்க புஜ்ஜிமா விட்டா கைத்தை அவுத்துட்டு என்னை வந்து முட்டியை தீத்துருவா போலுக்கு. கையில இருக்கிற அந்த முள்ளங்கி கீரையை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு முள்ளங்கி கீரையெல்லாம் உடைச்சு ஆளுக்கு கொஞ்சமா கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் முள்ளங்கி கீரையில பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் வந்து நல்லா இருக்கும். எல்லாத்தையும் நம்மளே சாப்பிட்டா அப்புறம் பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பகிர்ந்து சாப்பிட்டா நல்லது தானே. அதனால கீரை எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு முள்ளங்கி நாங்க சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா முள்ளங்கியை வந்து சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு. அது அப்படியே அறுக்கும் போது மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா எந்த விதமான மருந்து இல்லாம நம்ம வீட்லயே இயற்கையான முறையில வளர்த்து அது நம்ம வீட்டுல வளர்த்ததை அதை உடனே பறிச்சு உடனே சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும். ஆரோக்கியம் வந்து கூட. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழம்புலாம் வச்சுட்டு அப்படியே நல்லா தலன்னு வந்து கொதிச்சு நம்ம வீட்லயே வந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சு அந்த கொத்தமல்லி அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி அப்படியே கீரையும் வந்து பொரியல் பண்ணி அப்படியே சாப்பிடும் போது சும்மா டக்கரா அப்படி இருக்கும். இன்னைக்கு என்ன சாப்பிடுன்னு பாத்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார், சிவப்பு முளைக்கீரை பொரியல். இதாங்க இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பாடு. அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுக்காரர் அப்படியே வெளியில வந்து பேசிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்து சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக்